வணக்கம். GIMP டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இன்றைய டியூட்டோரியல் ராவ் கன்வர்ட்டிங் பற்றியது அல்ல, ஆனால் ஒரு ரியல் ஷோவை செய்யும்போது புதிய கோடிங் பற்றியது. மேலும் கடைசி டியூட்டோரியலில் இருந்து சில பிழைகளை சரிசெய்தல். இந்த படத்தை பற்றி சிலது சொல்ல விரும்புகிறேன். ஷோவை பதிவு செய்யும்போது சில கூடுதல் மாற்றங்களை செய்துள்ளேன். நீங்கள் பார்ப்பது போல கடல் சற்று மங்கியுள்ளது. இது சாம்பல் நிறத்திலும் அதில் அதிகமாக தெளிவற்றும் இருக்கிறது. சி லேயரை இங்கே செயல் நீக்கும் போது மற்ற லேயர்கள் கடலில் சில விளக்கம் இருப்பதை காணலாம். லேயர் மாஸ்க் ஐ பார்க்கும்போது நான் லேயர் மாஸ்க் ஐ பயன்படுத்திய பின் காட்ட விரும்பிய பகுதி பெரும்பாலும் சாம்பல் நிறத்தில் இருப்பதை காணலாம். எனவே இந்த படியை மீண்டும் செய்யலாம். சி லேயரை நீக்கி பேக்கிரவுண்ட் லேயரை ஒரு பிரதி எடுத்துள்ளேன். இந்த லேயரை சி என பெயரிடுகிறேன். இந்த லேயரை ஸ்கை க்கு கீழேயும் லாண்ட் லேயருக்கு மேலேயும் வைக்கிறேன். நான் வைத்திருந்த லேயருடன் வேலை செய்திருக்க முடியும். ஆனால் நான் நல்ல முடிவை பெற்றிருக்க முடியாது. ஏனெனில் கடலை சற்று கருமையாக்க நான் கர்வ்ஸ் டூல் ஐ பயன்படுத்தி இருந்தேன். அதனுடன் அந்த லேயரில் இருந்த பெரும்பாலான நிறத் தகவல்களை நான் அழித்துள்ளேன். இங்கே இந்த வழியில் நல்ல முடிவை பெறுவேன். இப்போது ஒரு லேயர் மாஸ்க் ஐ மீண்டும் சி லேயருக்கு சேர்க்கிறேன். கிரேஸ்கேல் காப்பி ஒஃப் லேயர் ஐ பயன்படுத்துகிறேன். அதை சேர்க்கிறேன். ஷோ லேயர் மாஸ்க் மீது சொடுக்கி அந்த லேயர் மாஸ்க் ஐ எடிட் செய்கிறேன். கர்வ்ஸ் டூல் ஐ பயன்படுத்துவேன். இதை கீழே இழுப்பதன் மூலம் அதே வழிமுறைகளை மீண்டும் செய்வேன். ஆனால் இம்முறை இந்த மேல் வளைவை மேலே இழுக்கிறேன். இப்போது கடல் மற்றும் வானம் உள்ள பகுதி கிட்டத்தட்ட வெள்ளையாகவும் நிலப்பகுதி கிட்டத்தட்ட கருப்பாகவும் கொண்ட லேயர் மாஸ்க் ஐ கொண்டுள்ளோம். சில விடுபட்ட அமைப்புகளை சரிசெய்ய இங்கே பிரஷ் டூல் ஐ தேர்கிறேன். பெரிய பிரஷ் ஐ இங்கே தேர்கிறேன். கருப்பு நிறத்தில் நிலப்பகுதியை வரைய ஆரம்பிக்கிறேன். சி லேயரை கருப்பு நிறத்தில் வரைய எனக்கு விருப்பம் இல்லை. எனவே போர்க்ரவுண்ட் மற்றும் பேக்கிரவுண்ட் நிறங்களை மாற்றுகிறேன். பின் கடல் பகுதிக்கு சென்று வெள்ளை நிறத்தில் வரைய ஆரம்பிக்கிறேன். இதை சற்று மிருதுவாக செய்ய வேண்டும் என நினைக்கிறேன். இங்கே இந்த பகுதி இது முற்றிலும் நன்றாக இருந்தது என நினைக்கிறேன். ஆனால் அதை பின்பு சரிசெய்ய முடியும். எனவே ஒரு மிருதுவான பிரஷ் ஐ தேர்ந்தெடுக்கலாம். இந்த விளிம்பை நன்றாக பெறுவதை காண்க. ஷோ லேயர் மாஸ்க் ஐ தேர்வு நீக்கும் போது இங்கே கடலுக்கும் நிலத்துக்கும் இடையில் ஓரத்தில் காட்சியில் நீட்சியை காணலாம். படத்தை பெரிதாக்கலாம். லேயர் மாஸ்க் உம் அந்த லேயரும் ஒன்றாக வேலை செய்யாத இடத்தில் ஹாலோ ஐ காணலாம். பிறகு இதனுடன் வேலை செய்வேன். இப்போது Shift Ctrl E ஐ அழுத்தி மீண்டும் முழு படத்தையும் காணலாம். கர்வ்ஸ் டூல் ஐ தேர்ந்தெடுத்து லேயர் மாஸ்க் ஐ தேர்ந்தெடுத்துள்ளேனா என சோதிக்கிறேன். முழு படத்தையும் காண ஸ்கை லேயர் ஐ சேர்க்கிறேன். இப்போது படத்தினுள் சொடுக்கி வளைவுகளுடன் விளையாடுவோம்.
இப்போது கடலுக்கும் நிலத்துக்கும் இடையே ஹேலோ மறைவதை காணலாம். ஆனால் கடல் இப்போது சற்று மங்கியுள்ளது. ஆனால் இங்கே வளைவை மேலே இழுத்து தெளிவான கடலை இங்கே பெறுகிறேன். இதை அதிகமாக செய்யக்கூடாது என நினைக்கிறேன். கடல் மீது சூரிய ஒளியை காணலாம். மேகங்களின் நிழல், அலைகளின் பல்வேறு வடிவங்கள் மற்றும் சற்று நீல நிறம். இது கடல் மீது இருக்க வேண்டும் என்பதால். வானத்தின் விளிம்பில் பிரகாசமாக இருப்பதில் ஒரு பிரச்சனை உள்ளது. ஏனெனில் வானம் மேலே மிக பிரகாசமாக உள்ளது. பின்வரும் படிகளில் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும். சரி, கர்வ்ஸ் டூல் ன் விளைவை ஒபாசிட்டி ஸ்லைடர் மூலம் சரிசெய்ய முடியும். ஒரு நல்ல விளைவுக்கு இதை சற்று குறைக்க வேண்டும் என நினைக்கிறேன். ஜான் அர்னால்ட் ன் புராட்காஸ்ட் ல் இருந்து ஒரு குறிப்பு. இது சொல்வது, முடிந்தவரை முழு அளவிற்கு போக வேண்டும், பின் ஸ்லைடர் ல் குறைக்க வேண்டும். ஏனெனில் நீங்கள் குறைக்கும் போது எஃபெக்ட் ஐ காண இது மிக சுலபமானது. பின் சரியான அளவை சுலபமாக முடிவு செய்யலாம். இந்த பகுதியில் அதிகமாக செய்துள்ளேன் என நினைக்கிறேன். எனவே ஸ்லைடர் ஐ குறைக்கிறேன். இது சரி என நினைக்கிறேன். அடிவானத்தின் மீது எங்கிருந்து பிரகாசம் வருகிறது? ஸ்கை லேயர் ஐ தேர்வு நீக்கி சோதிக்கிறேன். ஆனால் அது இதனால் அல்ல. எனவே சி லேயர் ஐ தேர்வு நீக்குகிறேன். இது சி லேயர் ஆல் நடக்கிறது. இங்கே இந்த பகுதியை கருமையாக்க வேண்டும். அதை செய்ய கிரேடியன்ட் டூல் ஐ பயன்படுத்துகிறேன். லேயர் மாஸ்க் ஐ தேர்கிறேன். இப்போது டூல் பாக்ஸ் ல் இருந்து கிரேடியன்ட் டூல் ஐ தேர்கிறேன். நிலப்பகுதியை வெள்ளையிலும் வானம் பகுதியை கருப்பிலும் வைத்திருக்க விரும்புகிறேன். மேலும் இங்கே விளிம்பும் வேண்டும். கிரேடியன்ட் முழு வெள்ளையில் ஆரம்பித்து கருப்பில் முடிகிறது. எனவே இந்த பகுதியை பெரிதாக்குகிறேன். கிரேடியன்ட் டூல் ஐ தேர்ந்தெடுக்கிறேன். இங்கே ஆரம்பிக்கிறேன். இந்த கோட்டை உருவாக்கும் போது கன்ட்ரோல் கே மற்றும் இடது மவுஸ் பட்டனை அழுத்துகிறேன். ஒரு நேர்கோட்டை பெற இழுக்கிறேன். இங்கே பட்டனை இழுக்கிறேன். இது வேலை செய்ததை காண்க. அடிவானத்தின் பிரகாசம் மறைந்தது. நிலத்தின் லேயர் மாஸ்க் ம் மறைந்ததை காணலாம். முழு படத்தையும் காணலாம். நம் அனைத்து எடிட் களும் மறைந்ததை காணலாம். எனவே அடிவானத்துடன் வேலை செய்ய இது ஒரு நல்ல வழி இல்லை. எனவே இந்த படியை இங்கே உண்டோ செய்கிறேன். இப்போது முதலில் ரெக்டாங்கில் ஐ தேர்கிறேன். லேயர் மாஸ்க் தேர்ந்தெடுக்கப்படுகிறதா என சோதிக்கிறேன். பின் வானம் பகுதியில் செவ்வகத்தை வரைகிறேன். இப்போது செவ்வகத்தை வரையும் போது அதனுள் எடிட் வேலையை செய்ய முடியும். லேயர் மாஸ்க் ன் மீதி பகுதி பாதிக்கப்படாது. இப்போது மீண்டும் அதே வழிமுறைகளை செய்கிறேன். இங்கே பிரகாசமான பகுதியை பெரிதாக்குகிறேன். லேயர் மாஸ்க் ஐ தேர்கிறேன். மேலே கருப்பும் கீழே வெள்ளையும் வேண்டும். எனவே இங்கிருந்து ஆரம்பிக்கிறேன். நேராக தொடுவானத்திற்கு செல்கிறேன். இப்போது கடல் மட்டும் வெள்ளையாகவும் நிலம் மற்றும் வானம் கருப்பாகவும் இருப்பதை காணலாம்.
Shift Ctrl A அனைத்து செலக்ஷன்களையும் நீக்குகிறது. Shift Ctrl E முழு படத்திற்கு செல்கிறது. இப்போது மிக நன்றாக உள்ளது. லான் லேயருக்கு செய்தது போலவே அதே வழியில் ஸ்கை லேயர் ஐ எடிட் செய்ய விரும்புகிறேன். ஸ்கை லேயர் ஐ இரண்டாக்கவும். பின் ஓவர்லே மோடு க்கு மாறவும். இது அதிகமாக உள்ளது. எனவே ஒபாசிட்டி ஸ்லைடர் ஐ சற்று குறைக்கிறேன். வானத்தில் சற்று அதிக கான்ட்ராஸ்ட் ஐ பெறுகிறோம். இப்போது படம் கிட்டத்தட்ட தயார் என நினைக்கிறேன். ஒன்றை தவிர. இங்கே வீட்டின் இந்த சுவர் மிக கருமையாக உள்ளது. இது டாட்ஜிங் மற்றும் பர்னிங் க்கான சூழ்நிலை ஆகும். டாட்ஜிங் மற்றும் பர்னிங் என்பது போட்டோ பிலிம் கால சொற்கள். இருட்டறையில் என்லார்ஜர் மற்றும் போட்டோகிராபிக் பேப்பருக்கு இடையில் என்லார்ஜர் இன் விளக்கொளியில் உங்கள் கை பேப்பர் போல ஏதேனும் ஒன்றை வைத்து படத்தை டாட்ஜ் செய்ய முடியும். பர்னிங் அதற்கு எதிர்மறையானது. அங்கே காகிதத்தில் குறிப்பிட்ட வடிவில் துளையை இட்டு படத்தின் மற்ற சில பகுதிகளுக்கு சற்று வெளிச்சத்தை தவிர்க்கலாம். எப்போது எந்த படி செய்யப்பட்டது என கண்டறிய இது முற்றிலும் கடினமான வழிமுறை. அதற்கு அதிகமான காகித தாள்கள் தேவை. இந்த செயல்முறையை நீங்கள் பார்க்க விரும்பினால் வெல் போட்டோகிராபர் திரைப்படத்தை பார்க்க பரிந்துரைக்கிறேன். இந்த திரைப்படம் ஜேம்ஸ் பற்றியது. இருட்டறை காட்சி இல்லாமல் கூட இது ஒரு திகிலூட்டும் திரைப்படம். இந்த படத்தை உங்களுக்கு மிகவும் பரிந்துரைக்கிறேன். இப்போது டாட்ஜிங் மற்றும் பர்னிங் செயல்முறையை காண்போம். இங்கே டூல் பாக்ஸ் ல் டாட்ஜ் மற்றும் பர்ன் டூல் உள்ளது. ஆனால் மீண்டும் லேயர் ல் வேலை செய்ய விரும்புகிறேன். மேலும் ஒரு லேயர் ஐ சேர்க்கிறேன். இதை வைட் ல் நிரப்புகிறேன். கலர் சேனல் க்கு சென்று 50% ஐ சாம்பல் நிறத்துக்கும் மற்ற சேனல்களில் 128% ஐயும் வைக்கிறேன். இந்த சாம்பல் நிறம் 50% சாம்பல். லேயர் மோடு ஐ ஓவர்லே க்கு மாற்றுகிறேன். ஏதும் நடக்கவில்லை என்பதை காணலாம். இப்போது நிறங்களை கருப்பு வெள்ளையாக மாற்றி ஒரு பிரஷ் ஐ தேர்கிறேன். பிரஷ் அளவு சரியாக உள்ளது. ஆனால் ஒபாசிட்டி டூல் ஐ 30% அல்லது அதுபோல குறைக்கிறேன். இப்போது நான் வைத்திருக்கும் புது லேயர் தேர்ந்தெடுக்கப்படுகிறது என்பதை உறுதி செய்க. போர்க்ரவுண்ட் நிறத்தை வெள்ளையாகவும் பேக்கிரவுண்ட் நிறத்தை கருப்பாகவும் மாற்றுக. இங்கே சுவரை வரைய ஆரம்பிக்கிறேன். அழுத்தம் கொடுக்கப்பட்டதன் விளைவை காணலாம். சுவரின் பக்கவாட்டு பகுதி பிரகாசமாக்கப்படுகிறது. இந்த செயல்முறை டாட்ஜிங் எனப்படும். ஏனெனில் போட்டோகிராபிக் பேப்பர் மீது விளக்கொளியை வைக்கிறேன். அதனால் சுவர் பிரகாசமாக்கப்படுகிறது. இங்கே லேயர் ஐ பார்க்கும்போது இங்கே வெள்ளை பகுதியை காணலாம். படத்தின் மற்ற சில பகுதிகளும் சற்று வெள்ளையாக இருக்கலாம். உதாரணமாக கடற்கரைக்கு அருகில் உள்ள பாறைகள். படத்தை பெரிதாக்குவது சிறந்த வழி. இப்போது சுவரை பிரகாசமாக்கியுள்ளதை காண முடியும். ஜெபிஇஜி கம்ப்ரஷன் இன் போது அதன் அமைப்பு கிட்டத்தட்ட போய்விட்டது. ஆனால் நிறத்தை மாற்றுவதன் மூலம் அதை சரிசெய்ய முடியும். அதற்கு ஷார்ட்கட் கே எக்ஸ்.
இங்கே சற்று கருப்பாக்கலாம். ஒபாசிட்டி ஸ்லைடரை சற்று கீழே இழுக்க வேண்டும். இது சரியாக உள்ளது. தொடுவானம் மிக வெள்ளையாக உள்ளது என நினைக்கிறேன். எனவே அந்த பகுதியை வரைய பிரஷ் ன் வட்ட அளவை சரிசெய்கிறேன். படத்தின் அந்த பகுதியை கருப்பாக்க கருப்பு நிறத்தை பயன்படுத்துகிறேன். X கீயை அழுத்தி நிறத்தை மாற்றி படத்தில் வேலை செய்ய முடியும். அதை சற்று கருப்பாக்கலாம். இது அதிகம் என நினைக்கிறேன். அங்கே என்ன செய்தேன் என உறுதியாக எனக்கு தெரியவில்லை. எனவே படியை அன்டூ செய்கிறேன். ஒரு லேயரை உருவாக்கி அதை மிதமான சாம்பலாக மாற்றி ஒவ்வொரு சேனலுக்கும் 128% ஐ அமைத்து லேயர் மோடு ஐ ஓவர்லேயாக மாற்றிய தொழில்நுட்பத்தை நீங்கள் காண முடியும். மிதமான சாம்பல் மற்றும் ஓவர்லே மோடு ஒன்றும் செய்யவில்லை. படத்தினுள் கருப்பு அல்லது வெள்ளையில் வரைய முடியும். வெள்ளையில் வரையும் போது படத்தை சற்று வெள்ளையாகவும் கருப்பில் வரையும் போது சற்று கருப்பாகவும் மாற்றுகிறோம். இப்போது உண்மையில் இந்த படம் எடிட்டிங் உடன் முடிக்கப்படுகிறது என நினைக்கிறேன். இன்று நான் செய்த எடிட்களில் சில தவறுகளை நீங்கள் கண்டுபிடித்தால் ஒழிய மீண்டும் நான் இதில் வேலை செய்ய மாட்டேன். இதை இன்னும் முடிக்கவில்லை என நினைக்கிறேன். அந்த லேயருக்கு டாட்ஜ் ஆண்ட் பர்ன் என பெயரிடுக. இத்துடன் இந்த டுடோரியல் முடிகிறது. கருத்துக்களை அனுப்ப விரும்பினால் info@meetthegimp.org க்கு எழுதவும். மேலும் தகவல்களுக்கு http://meetthegimp.org க்கு செல்க. இதில் உங்களுக்கு பிடித்தவை, எதை நான் மேலும் சரியாக செய்திருக்க முடியும், எதிர்காலத்தில் நீங்கள் பார்க்க நினைப்பவை ஆகியவற்றை தெரிவிக்கவும். இந்த டுடோரியலை தமிழாக்கம் செய்து குரல் கொடுத்தது ஐஐடி பாம்பேவில் இருந்து பிரியா. நன்றி.